இன்னைக்கு பச்சை போட்டு சாப்பிடலாம்னு வந்திருக்கேன். மிளகா நறுக்குதான் பச்சைக்கு வந்து மிளகா பச்சி தான் நீங்கள் போட போகலாம். ஆமாம், நான் ஒரு வழியும் நறுக்கிட்டாப்புல நறுக்காச்சுன்னா என்ன பச்சி மாவெல்லாம் கலக்கானேன். மக்களை இங்கே வாருங்க, மாவு கலக்கிட்டேன். மாவு கலக்காச்சு மக்களே, இது பக்குவம் வரணும். ஒன்று கொடுமா மாவு சரியாக இருக்கான், சரியாக இருக்கான் பார்த்து நல்லா இட்டு நல்லா இட்டு மாவு பத்தலை கலந்துக்குவான். கரண்ட் இல்லாமல் இங்கே கரண்ட் இல்லாமல் என்னமோ வித்தியாசம் எடுக்கிறேன். என்ன விட்டு முடிச்சாச்சு மக்களே. டேஸ்ட் எப்படி எப்படி எப்படின்னு பார்ப்போம். ஆமாம், அவர் சாப்பிட்டே சொல்லுவாப்பில் எப்படி இருக்கணும் மக்களே. வேவ லெவலில் இருக்குது மக்களே. இன்றைக்கி என் வீட்டுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு பச்சை போட்டு சாப்பிடலாம்னு வந்திருக்கேன். வாங்க பச்சை போட்டு சாப்பிடலாம் வாங்க. இந்த அதுக்கான ஜாமியம்பா இதுக்குள்ள இருக்குது, குடிக்க கொண்டாந்துருக்கான். ஆமாம், நான் வந்து அடுப்புலாம் ரெடி பண்ணிட்டு என்னென்ன கொண்டாந்துருக்கேன் கடைசியாக ரெடி பண்ணிட்டு என்னென்ன கொண்டாந்துருக்கோம்னு சொல்லுவோம் மக்களே. கடைசியாக காமிக்கிறான் மக்களே. அடுப்பு மூட்டிக்கிருக்கான். குழி தோண்டானே என்ன குழி? அடுப்புக்கு சாம்பை விழுகிறோம்ல உள்ள. அப்படி எப்படி சாம்பதே விழுங்க? அப்போ பச்சை வேகணும்ல, அதுக்கு சாம்பை கூட விழுவும்ல. தோன்றதுக்கு எதுவும் கொண்டாம வந்துட்டான். அதே அருவா கொண்டாந்துருக்கல அப்புறம் என்ன அருவா நான் தோண்ட முடியுமா? என்ன தோன்றியா? கொஞ்சம் ஈரமாக கண்டு தோண்ட முடியுது. நோண்டிட்டியா? போதுமா? அந்த பக்கம் காலை பக்கம் ஆகிட்டு சருவா தோன்று. அது அடுப்பு சருவா. இப்படியா பண்ணிட்டியா மக்களே? மிளகா நறுக்குதான் பச்சைக்கு. ஆமாம், வந்து மிளகா பச்சி தான் நீங்கள் போட போகிறான். ஆமாம், நான் வந்து ரொம்பலாம் கொண்டு வரல, 2 பேருனால கம்மியாக தான் கொண்டு வந்தான். ஆனால் மிளகா நிறையா வாங்கியாந்தான். ஆமாம், வீட்டில் இருக்குது. ஆமாம், நம்ம வந்து 2 பேர்த்துக்கு அதிகமாக சாப்பிட மாட்டோம். அது உரப்பு அதிகமாக சாப்பிட மாட்டோம். இது உரைக்காத செய்யறதில்லை. பச்சை மிளகா அப்படியே உரைக்கிங்க. உரைக்காது. பச்சை மிளகாலே உரைக்கிங்க, பச்சை மிளகா உரைக்காது. நறுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆமாம் மக்களே, குட்டையாதி நறுக்கணுங்க. ஆமாம், ஏன் நெட்டையா இருக்கு? நெட்டே நறுக்குனா பச்சி வர மாட்டேன்னு சொல்லுதாடா. இது நறுக்குனா கொஞ்சம் அதிகமாக தெரியும், அதனால தான். கடைசி மிளகாயா? கடைசி மிளகா இந்த நறுக்காச்சு மக்களே. ஆமாம், நான் ஒரு வழியும் நறுக்கிட்டாப்புல. நறுக்காச்சுன்னா என்ன பச்சி மாவெல்லாம் கலக்கானேன். ஆமாம், அதெல்லாம் அந்த அடுப்பை மூடிட்டோட மாவை கலக்குவோம். இல்லை மாவை கலக்கி வச்சுவோம். மாவை கலக்கி வச்சுருக்கோமா? மாவை கலக்கி வச்சுட்டு அடுப்பை மூட்டினது எண்ணெய் காய்ச்சதுமே அப்படியே நினச்சில எடுத்து போடுற மாதிரி. இது வாரம் அங்கே வச்சு தனியாக அந்த அங்கே கொண்டே வச்சுரு. இங்கே வச்சு குப்பையோட அன்னைக்கு கொட்டின மாதிரி கொட்டி விட்டுருவோம் எல்லாத்தையும். நம்ப முடியல. அது என்ன பண்ணுது? ஒரு நாளைக்கு தானே கொட்டுது. ஒரு நாளைக்கு தான் கொட்டுது. எத்தனை நாள் தான் இப்படி கொட்டுவேன்? மக்களே, மாவு கலக்க போகிறோம் இப்போதைக்கு. ஆமாம், இது வந்து பச்சி போண்டா மாவு. இது பச்சிக்கு போண்டா கொழு மாவு வேண்டா. பச்சி போண்டா மாவு பச்சி போண்டா மாவு. பச்சை போண்டாவுக்கு வந்து ஒரே மாவு தானே போடுவாங்க. விழுக மாட்டேங்குது, போட்டு பெருசாக போடுவா. சின்ன ஓட்டையை போடுவேன். இந்தடா கத்தி வேணும். கத்தி இருக்கு. போதையும் போட்டுவோமா? எல்லாத்தையும் போட்டு வீணாக்குறதா? அதே அம்பளை போட்டு என்ன பண்ணுறது? அதே பக்கத்து வந்துங்க மக்களே. இந்த கேசரி பொடி லைட்டாக கலருக்கு எல்லாருமே போடுவதே. ஆமாம், எல்லோரும் போடுவாங்க கேசரி பொடி, நம்மளும் போடுவோம். ஆமாம், எண்ணெய் ஊற்றுவாங்களா கலக்குறதுக்கு? இதில் தண்ணி தாண்டா ஊற்றுவாங்க. எண்ணெயில் போட்டு இப்போ பச்சை தண்ணி எடுப்பாங்க. இதில் எண்ணெய் ஊற்றுவாங்கன்னு கேட்கும். அதெல்லாம் தண்ணியை தாண்டா ஊற்றி கலப்பாங்க. ஆட உப்பு போட மறந்துச்சு.
உப்பு அப்புறம் கூட போட்டுக்கிறோமா இப்போ போட்டுக்கிறோமா இப்போ தானே போட்டு கலக்கானு போய் போட்டு வந்துடுமா மக்களே பச்சி ஒழுங்காம நினைக்கிறீங்க இப்படி போதுமா நம்ம போடுவோமா போடு பத்திரம் பார்த்துக்குவோம் போது விடு ஒரு பச்சை போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு பச்சையை மொதல் தின்னு பார்த்துக்க வேணே தின்னு பார்த்து விட்டு உப்பா பக்கத்தில் எங்கே மூடி மக்களே இப்படியே மெதுவாக கலப்புவோம் தெரியுதா மாவு கலக்கிறது இன்னும் லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றுறதுல தண்ணி ஊற்ற முடியாதுண்ணா லைட்டாக ஊற்று ரொம்ப ஊற்றாத அதுக்கு மேலே மாவு இருக்குல்ல மிஸ் பண்ணிக்குவோம் இல்லை நான் சொல்கிறேன் பார்க்குவோம் நான் போய் விடு மக்களை இங்கே வாருங்க மாவு கலக்கிட்டேன் மாவு கலக்காச்சு மக்களே இதே பக்குவம் ஓரளவு தான் ஒட்டுது இதே பக்குவமாக போட்டிருக்கான் நீ அடுப்பை மூடிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியாக காமிக்கிற மக்களே ஆமாம் மக்களே நீ அடுப்பை மூட்டிட்டு கண்டினியூ பண்ணுவோம் மக்களே மக்களே அடுப்பு வாங்க மக்களே அடுப்பு பார்த்து வைப்போம் அவங்க எதுவும் பார்த்து வைக்கிறாங்க நீ தான் பார்த்து வைக்கணும் அது மக்களை கூப்பிடாதே நம்ம விறகு பற்ற வைக்கும் போது மட்டும் கரெக்டாக காற்றடிக்குதுங்க இன்னும் கொண்டு பிரச்சனை இல்லை தட்டி நிறையா கொண்டாண்டுமா தட்டி நிறையா இருக்கா தட்டி நிறையா இருக்குது இன்னைக்கு மழை பெய்யல மழை வெயில் பிடிக்க வச்சுக்கலாம் மக்களே ஒரு வழியாக அடுப்பை பிடிக்க வச்சிட்டாப்புல பாருங்க அடுப்பு கிளுகள் எரிஞ்சுக்கு இருக்குது நானும் சட்டியில் வெறுஞ்சட்டியாக இருக்குது தண்ணி எடுக்கிறியாங்க ஊற்றுறதுக்கு என்ன இந்த ஜாடியில் இருக்குது சட்டி எங்கிட்டு பள்ளமாக இருக்கு பாரு என் பக்கத்து இப்போ கரெக்டாக இருக்குது சட்டி காஞ்சிக்குமா சட்டி காஞ்சிக்குமா அதுக்குள்ளேயுமா காயுது விறகுன்னா அள்ளி வைக்கலாம் நம்ம நிறையா எண்ணெய் நல்லா காஞ்சி விட்டது இப்போ தான் பற்ற வச்சேன் அதுக்குள்ளே எண்ணெய் கருவேப்பிலை இவ்வளோ போட்டால் நல்லா பொரியுது இன்னும் கொஞ்சம் விறகு எடுத்து வச்சோம்னா ரெடி பண்ணிடலாம் தாளத்தை பக்கத்தில் வச்சுக்க வயிறு கூட தள்ளி வச்சுக்காங்கட்டு அப்படியே ஒன்றா இட்டுட்டு மெதுவாக போடு போடுமா நல்லா இட்டுக்க மெதுவாக தெரிச்சிடாமல் மட்டும் போடணும் காலி தெரிச்சிடாமல் மக்களே கரண்டி மறந்துட்டு வந்துட்டேன் மக்களே கரண்டியை மறந்துட்டு வந்துட்டான் இப்போ என்ன கரண்டி இல்லாமல் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் பாருங்க கடைசியாக இப்போ எங்களுக்கு காய் தான் குச்சி ஆகி போச்சு ஆமாம் அது தாளத்தை எடுத்து வைக்கணும் கீழே நம்ம பிளாஸ்டிக் வைக்க முடியாது 2-3 எடுத்து போடு ஒட்டி போடுற ஒட்டிக்கிச்சுரா அது என்ன ஆனது அது என்ன ஆனதா கடையில் வாங்க ஒட்டாமையாக இருக்குது மாவுக்கு சரியாக இருக்கான் சரியாக இருக்கான்னு பார்த்துக்க நல்லா இட்டுட்டு போடு மாவு பத்தெல்லாம் கலந்துக்குவான் போதுண்ணே அந்த இதில் திருப்பி போய் திருப்பி போடு இல்லை வேக வச்சு எடுத்துக்கோண்ணே ஆமாம் 4 நாளாக எடுத்து போட்டோ போதும் ஒட்டிக்கிட்டு கிடக்க ஒன்றா ஆமாம் வேக வச்சு எடுத்துக்கோ மக்களே மொதல் சமையல் வீடியோ போகிறான் இந்த வீடியோ எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் எங்களுக்கு சமையல் செய்ய தெரியாது இருந்தாலும் முத இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆமாம் மக்களே எதை தெரிஞ்சவே செய்வேன் ஆமாம் என்னாச்சும் தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து போடுறத திருத்திக்கிறோம் மக்களே ஆமாம் ஏன்னா சமையல் வீடியோ முன்னப்போ நம்ம செஞ்சது கிடையாது போட்டதே கிடையாது சமையல் செஞ்சது கிடையாது நம்ம திருப்பி போடு மக்களை தீயாச்சு கொளுத்து மக்களே எனத்தரா கொளுத்து நீ எப்படி எடுக்கிற மக்களே கரண்ட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எங்கிட்டதான் எடுக்கிறது மக்களே கரண்டி பச்சை கலர் இல்லாமல் இப்படி தான் இருக்குது மாவு நல்லா நம்ம கலக்க இது ஒன்று வரணும் எல்லாத்தையும் கடந்துருக்கேன் கரண்ட் இல்லாமல் இங்கே கரண்ட் இல்லாமல் என்னமோ வித்தியாசமாக எடுக்கிறேன் அப்புறம் என்ன மக்களே பண்ணுறது கரண்டியை பார்த்துட்டு வந்துட்டேன் ஆமாம் ஆனால் வந்து இப்போ வித்தியாசமாக எடுக்கிறேன் கரண்டியை மறந்துச்சுட்டே மண்ணில் ஒட்டுறாங்க கரண்டியை இப்போ ரிட்டனுக்கு என்னைக்கு விடும்போது தீ நல்லா எரியுது இப்போ பண்ணிடுற எல்லாத்தையும்
நல்லா மட்டும் மாவு நல்லா உள்ள கலைக்கு. ஏய் கைக்கு மட்டும் தெரிச்சுனா மெதுவாக போடணும். பச்சை சுடுறதெல்லாம் பெருசு இல்லை. அதுதான் கரண்டி கொண்டா பண்ணிட்டேன். கரண்டி கொண்டாந்தாம இல்லை, என்ன நீ போடும்போது என்ன தெரிச்சாமன்னு சொல்கிறீங்க கையில். மக்களே கரண்டி இல்லாமல் இங்கே முத பச்சை போடுது. ஆமாம், எப்போ இருக்குன்னு தெரில. எனக்கு கொல்ல போகிறேன் பச்சையை போட்டு. இது வரைக்கும் பச்சை போட்டதில்லை. ஆமாம், முதையாக பச்சை டைப் பண்ணிட்டு வராங்க. ஆமாம், மெனக்கட்டு. எதுவும் குறைகளை வந்தாலும் சொல்லுங்கள். தீயை மட்டும் அப்போ எப்போ எரிச்சு விடுப்பா சாமி. 4 நாளாக போட்டு எடுக்கிறியா? ஆமாம். என்ன அப்போ தாண்டா நல்லா வேகும். மொத்தமாக போட்டோம்னா ஒழுங்காக வேகாது. யாருங்க மக்களே, வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒடிக்கணும். என்னடா வித்தியாசம் எடுக்கிறீங்க? அப்போ என்ன பண்ணுற, கரண்டி தான் பண்ணிட்டேன். மக்களே எங்கால் வந்து வித்தியாசம் எடுக்கிறாப்புல. தாளத்தை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்க. எல்லாத்தையும் குப்பை கொட்டிட்டு ஓகே. என்ன பச்சை திங்க கொடுத்துருவியா இல்லை மண்ணில் ஓட்டி பிரட்டி கொடுத்துருவியா? நம்ம சட்னி வச்சு தான் நல்லா இருந்திருக்கேன். இல்லை சும்மா தக்காளியை வச்சுருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கேன். போட்டுவோமா? என்னடா இதுவாக போடணும், மெழுகுல தேய்ச்சிடாம உட்காந்தே போட்டானே. நின்றுக்கிட்டு போடணுமா? அனல் அடிக்குது. என்ன அனல்? அனலில் என்ன அனல் அடிக்குது? அனல் அடிக்குது. நெருப்பு அதோட தீ சட்டிக்கலான்னு எரியுது. நம்ம வீட்டில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சுற்றி செங்கலிச்சு கட்டிப்போம். ஆமாம், இது தீ 4 பக்கம் போகும்ல. எங்கள் சமையல் மாஸ்டர் நானா? என்னைய பாட்டு சமையல் மாஸ்டர் முதல்ல நீ தான்டா. நீ தானே சமையல் செய்கிற? இப்போ அது நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் செய்வேன். என்ன வெந்துருச்சா? அதுக்குள்ளேயும் வேகட்டும்டா, நல்லா வேணும்ல. ஏய் கையில் சுட்டுறாம. ஆவி அடிக்குது. ஆவியா? உனக்கு அப்போ நான் அனல் அடிக்குது, இப்போ ஆவி அடிக்குது. என்ன ஆவி? நம்ம ஜாமெல்லாம் கொண்டாந்துவேன். ஆனால் ஒவ்வொன்றும் மறந்துது பார்த்தியா? அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது, மறந்துட்டு வந்துடுறான். ஆமாம் மக்களே, அப்படி போட்டு இருக்குது எல்லாத்தையும். இதுக்கு கொஞ்சம் முத்துட்டுமா மக்களே? கடைசி மிளகாக்கா மக்களே போட்டாச்சு மக்களே. அப்படியே பேரட்டி பற்றி விடு. என்னடா மொத்த பஜ்ஜியாக இருக்குது? கிண்டி விட்டுக்கும்டா. என்னடா கிண்டியா? என்னத்தை கிண்டுற? அப்படி பிச்சதே விடானே. ஆனால் 4 பக்கம் அடிக்காட்டா எங்கிட்ட நிற்க முடியலடா. ஆமாம், தீ கிளிகள் இதில் வேற நிறையா வச்சுருக்கோம்ல. அப்போ இப்போ திருப்பி விடு. இன்னும் ஒரே போட்டுட்டா கறி போயிடும். மக்களே இப்போ சுட்டு முடிச்சாச்சு மக்களே. சுட்டு முடிச்சாச்சு மக்களே. டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஆமாம், அவர் சாப்பிட்டே சொல்லுவாப்பில் எப்படி இருக்கணும். மக்களே வேவ லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது மக்களே. ஏதோ தெரிஞ்ச வகைன்னு போட்டான், ஆனால் நல்லா வந்துருச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மக்களே. மக்களே நல்லா அருமையாக இருக்குது. ஏதோ தெரிஞ்ச வகைன்னு போட்டால் நல்லா இருக்கு மக்களே. முன்ன பின்னா போட்டது கிடையாது, இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறான். அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆமாம், நீங்களே இந்த மாதிரி கிடச்சா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரியாதது இல்லை, இதுதான் சும்மா சொல்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது. முன்னே நம்ம சமையல் வீடியோ பண்ணதில்லை,
இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறான். இந்த மாதிரி தப்பு இருந்ததுன்னு சொல்லுங்கள். எது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பண்ணும்போது சரி பண்ணி போடுறான். நம்ம சமையல் நம்ம செஞ்சது இல்லை. ஆமாம், மொத்தம் சூப்பராக இருக்குது, அருமையாக. ஒவ்வொன்றும் லைட்டாக கறி இருக்குது, ரொம்ப லைட்டாக லேதாக கறி இருக்குது. கரண்டி இல்லாமல் போச்சு. கரண்டி எடுத்தால் நம்மளாவே கொஞ்சமாக கறிடுச்சு, வேகமாக எடுக்க முடியாமல் கெடுக்கல கை போச்சு. கரண்டியாக கொடுத்து அப்படியே அள்ளி இருக்கலாம். நல்லா இருக்கு மக்களே. எந்த கதையும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. அவ்வளோதே மக்களே, இந்த வீடியோ நம்ம ஒரு வேலையை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டான். முதல் சமையல் வீடியோ போட்டிருக்கான். இந்த வீடியோ புரிஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், எந்த குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். எது குறைகள் தப்புகள் இருந்தாலும் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ திருத்தி போடுவோம். நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போகும்போது லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே. பாய் மக்களே. பாய்.